2005 வந்து ஒரு நடிகர் விஜயா அவரை பார்த்தீங்க. இப்போ ஒரு தலைவர் விஜயா பார்க்குறீங்க. இந்த பரிணாமத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பரிணாமத்தை கொடுத்தது வந்து ரசிகர்கள் தான். ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த ரசிகர் கூட்டம் பெருக 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 அவங்களுடைய அடுத்த வளர்ச்சி போகும். இன்னொன்று, ஒரு நடிகர் பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு, இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கார், அதிக சம்பளம் வாங்குறாரு, நிறைய ரசிகர்கள் கொடுக்க ரசிகர் வச்சுருக்காங்கனால ஒரு தலைவனாக உருவாக முடியாது. ஒரு தலைவனாக உருவாகிறதுக்கு நடிகனாக தான் பத்தாது. அது மனசு இருக்கணும், மக்களை நேசிக்கிற மனசு இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். அது வரும்பொழுது தான் ஒரு நடிகரை வந்து தலைவராக வர முடியும். ஆசை இருக்கலாம், நிறைய நடிகர்களுக்கு ஆசை இருக்கலாம். நம்மளும் அரசு கட்சி ஆரம்பிக்கலாம், நம்மளும் தலைவராகலாம், நம்மளும் சிஎம் ஆகலாம்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கணும். அதை மக்கள் ஒத்துக்கணும். நம்ம மட்டும் ஆசைப்பட்டு பத்தாது. அந்த ஆசை மக்களுக்கு இருக்கணும், அவங்க ரசிகர்களுக்கு இருக்கணும். அப்போது ஒரு நடிகர் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இவரை தலைவராக கொண்டாடணும், இவரை பதவி கொண்டு வரணும் ஆசை வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் அது வெற்றி அடைய முடியும். அந்த சூழலில் இன்றைக்கி விஜய் சார் வந்து இன்றைக்கி அவர் ஆசைக்கோ அவர் அடுத்தது ஒரு பதவிக்கோ போகிறத விட அவரை மேலத்துக்கு வைக்கிற ஆசையும் பொறுப்பு இன்றைக்கி ரசிகர்களுக்கு வந்திருக்கிறது உணர முடியுது. சார், அதே போல் கோடம்பாக்கம் வரி பாடல் எழுதிருக்கீங்க. குறிப்பாக அந்த வரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் மிகவும் பொருத்தமாக இருக்குது. அது எப்படி அது உருவாச்சு, அந்த வரியில் எப்படி இங்கே பேசுகிறீங்க? இல்லை, அது வந்து சிவாஜி படத்தில் அந்த சிச்சுவேஷன் எழுதின சாங். அது ஃபியூச்சர்லேருந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிப்பார். அவர் இந்தளவுக்கு ஒரு பெரிய 2 கட்சியோட மோதி சரிசமமாக அவங்களுக்கு டஃப்பு கொடுப்பார்லாம் அப்போ நாங்கள் நினைக்கல. அப்போது அந்த கதை சிச்சுவேஷன். அப்போது ஒரு நடிகை வந்து பிரச்சாரத்துக்கு பாட்டு போடுறாங்க, அந்த சிச்சுவேஷன் எழுத சாங்கு தான் இது. ஆனால் அதுலேயும் வெறும் சிச்சுவேஷன் இல்லாமல் நடைமுறை உண்மையும் நான் அதில் எழுதினேன். அது என்னென்னா, ஸ்டாருங்க நாங்கள் ஓட்டு கேட்டால் யாருமே இங்கே ஜாதிகள் பார்ப்பதில்லைன்னு வரும். ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. இங்கே வந்து பொதுவாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பேக்ரவுண்ட்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சினிமா துறையில் இருந்து ஒரு நடிகரோ இல்லை வேறு இயக்குனரோ யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து ஓட்டு கேட்க போகும்போது